வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் ரெசிபி தான். லஞ்ச் பாக்ஸுக்கு நெய் சோறு, மாசி கூட்டு, முட்டை கிரேவி இதெல்லாம் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். எத்தனை பேர் இந்த நெய் சோறுக்கு மாசி கூட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மாசி கூட்டு மட்டும் இருந்தாலே போதும், நெய் சோறுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ். இப்போ நம்ம நெய் சோறு பண்ணலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து நல்லா ஹீட் ஏறின பிறகு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 25ஆவது இருக்கும். அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த கலர் லைட்டாக மாறுற மாதிரி வறுத்தா போதும், ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. அது கூடயே உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உலர் திராட்சை கொஞ்சம் நல்லா பலூன் மாதிரி ஊதி வர்ற வரைக்கும் நெய்யிலையே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு திரும்ப இது கூட நான் ஸ்பைசி ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறேன். இதே நெய் எண்ணெயோடையே ரம்ப இலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் சோறுக்கு ரம்ப இலை போடும்போது நல்ல மனம் தூக்கலாக தெரியும். கிராம்பு 2, பட்டை கொஞ்சமாக, 2 ஏலக்காய் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை இந்த நெய்யிலையே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப முறிகிடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் ரொம்ப முறிகிருச்சுன்னா நெய் சோறோட நிறம் மாறிடும். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். டெய்லி வீட்டில் சமைக்கிற அரிசி தான். அதுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பால் 2வது பால் எல்லாமே கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை உடனே மூடி போட்டோன்னா அது வெளியில் சிந்த ஆரம்பிச்சிடும். தேங்காய் பால் கொதித்து நம்ம ஏற்கனவே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரியும் உலர் திராட்சையும் ஆட் பண்ணி விட்டுட்டு தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் குக்காகி வந்த பிறகு லைட்டாக கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி விசில் விட்டோன்னா அந்த தேங்காய் தண்ணி எதுவுமே கொதித்து வெளியில் வராது. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 விசில் அடித்து அப்படியே உடனே ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நெய்ச்சோறு நல்லா அந்த ரம்பலை ஸ்மெல்லோட நல்லா உதிரியாக குலையாமலே வந்திருக்கும். இப்போ நம்ம அதை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மணக்க நெய்ச்சோரை ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரில் செய்யும் போது நமக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். இந்த நெய்ச்சோறுக்கு சாப்பிட்றதுக்கு மாசி சம்பல் செஞ்சுருக்கேன். இந்த மாசி சம்பல் ட்ரை கருவாடு அதில் செய்கிறது தான். இது எப்படி செய்யணும்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இதில் எண்ணெய் எதுவுமே தாளிப்பே செய்யாமல் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்குள்ள லிங்கை கீழே கொடுக்குறேன். இது கூடயே நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு கூட வச்சு செய்யலாம். இன்றைக்கி நான் இதுக்கு முட்டை கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன். முட்டை கிரேவி, மாசி சம்பல், நெய்ச்சோறு வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.